ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பத்தி நம்ம ஓவர்வியூ கொடுத்துடணும். ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. பட் அதோட கால்குலேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லித்தர. ஸோ நிறைய பேர் அந்த கால்குலேஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ ஓகே, ரொம்ப நாளா அதை இருக்கும் பிளான் பண்ணும்போது ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்குன்னா என்னால எடுக்க முடியல. பட் இப்போ எஸ்டர்டே ஒரு பர்சன் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு மச் யூஎஸ்டி இஸ் மினிமம் ரெக்வயர்ட் டு பை அ ஸ்டாண்டர்ட் லாட். நான் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு யூஎஸ்டி இருந்தா என்னால ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் லாட் சைஸஸ் இருக்கு. ஒன்னு மைக்ரோ, மினி, ஸ்டாண்டர்ட். ஸோ மைக்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.01 இருந்து 0.09 வரைக்குமே மைக்ரோ, ஓகேவா. மினி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0.10 இருந்து 0.99 வரைக்குமே மினி. ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1ல இருந்து இருக்கிறது எல்லாமே என்னது ஸ்டாண்டர்ட் லாட் சைஸ், ரைட்டா. பிளஸ் 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 அது போர்டு எல்லாமே ஸ்டாண்டர்ட். பட் மேக்ஸிமம் நம்ம எடுக்கிறது ஸ்டாண்டர்ட். ஸோ இதுல நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்றது பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் யூஸ் பண்றது 25 லாட் சைஸ், ஓகேவா. இப்போ இந்த லாட் சைஸ் ஓகே, ஆனா அந்த லாட் சைஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இதை பத்தி இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிற விஷயத்த நம்ம கத்துக்கணும். ஏன்னா இவ்வளவு யூஎஸ்டி இருந்தாலும் இந்த லாட் சைஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், ஓகேவா. அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுக்குறேன், என்னன்னா ரீகால் மாதிரி கொடுக்குறேன், ஓகேவா. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஸ்மால் ஓவர்வியூ கொடுக்குறேன். அதாவது ஒரு ட்ரேடுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் எவ்வளவு இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங்க் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1%, ரைட்டா. எவ்வளவு இருக்கணும்? 1% ரிஸ்க் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களோட கேபிட்டல் 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், இல்ல 10,000 இருக்கலாம். ஸோ எனிதிங் அஸ் யூ கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், ஓகேவா. நம்ம 100 கூட நீங்க சென்ட்டை கொண்டா மாத்தி தான் பண்ண முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல 100ல நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால யூ வாண்ட் டு பி கன்வெர்ட்டிங் டு த சென்ட், ஓகேவா. நீங்க சென்ட்டை கொண்டா கன்வெர்ட் பண்ணணும், ஓகேவா. சரி, அப்படி நம்ம கணக்கு வச்சுக்கோம். இப்போ நான் ஒரு இடத்துல லாட் சைஸ் எப்படி யூஸ் பண்றேன்னு கேட்டா, நான் ரிஸ்க் இருக்கிறத பொறுத்தான். சி, இப்போ என்னோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் 1%. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் $10,000 வச்சிருக்கேன். இது எவ்வளவு இருக்கு? $10,000 இருக்கும், 10,000 rupees ஆகும், ஏதோ எனிதிங். பட் வேல்யூ என்ன? 10,000 நான் வச்சிருக்கேன், ரைட்டா. ஸோ 10,000 வச்சிருக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். 10,000 நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ என்னோட ரிஸ்க் 1% அப்படின்னா 10,000ல 1% எவ்வளோ? 100. அப்போ 100 into 1 is equal to 100 ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். 1% யூஸ் பண்ணா ஒரு ட்ரேடுக்கு 1% யூஸ் பண்ணா என்னால எத்தனை ட்ரேட் எடுக்க முடியும்? 100 ட்ரேட்ஸ் என்னால எடுக்க முடியும். எனக்கு கேபிட்டல் ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, 100 ட்ரேட்ஸ் எடுங்க. அதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுல சிம்பிள் 60 ட்ரேட் லாஸ் பண்றேன். 60 ட்ரேட் லாஸ் பண்றேன். பட் 40 ட்ரேட்ல என்ன பண்றேன்? வின் பண்றேன். என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா 1:2. 1:2 அப்படிங்கிற நான் ரிஸ்க் ரிவார்ட் வச்சா அப்படின்னா 60 ட்ரேட் நான் ஃபெயில் ஆகலாம் அப்படின்னா எனக்கு 60% என்ன ஆகும்? கேபிட்டல் லாஸ் ஆகும். 40% வின் ஆகும்போது 40 into 2 எவ்வளோ? 80. 80% எனக்கு ரிவார்ட் கிடைக்கும். அப்போ இப்படி பார்க்க முடியும், என் கையில 20% ரிவார்ட், ஒரு நல்ல ரிவார்ட், ரைட்டா. ஏன்னா நான் ஒரு வருஷத்துல நான் 100 ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னாலும் நான் என்னோட அக்யூரசி 40% இருந்தா ஃபர்ஸ்ட் உங்களோட அக்யூரசி நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பத்தி ஸ்மாலா சொன்னேன். பிரீஃபா நான் சொல்லணும் அப்படின்னா நான் ஐ பட்டன் தரேன். பிரீஃபா எடுத்த வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பாருங்க, இன்னுமே உங்களுக்கு தெளிவா போகும். சோ ஓகே, வெல், சூப்பர். அதை தாண்டி இப்ப நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது எந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம். சோ அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் நமக்கு தெரிஞ்சிச்சு. அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் 100, அதாவது 10,000 என்னோட கேபிட்டல். நல்லா புரியுங்க, என்னோட கேபிட்டலை ஸ்டாண்டர்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா மை கேபிட்டல்
10,000 ஸ்டாண்டர்டா ஒரு கேபிட்டல் வைக்க போனா அது 10,000 டாலர்ஸா வச்சுக்கோங்க, ருபீஸா வச்சுக்கோங்க, யூரோவா வச்சுக்கோங்க, ஜாப்பனீஸ் என்ன எனிதிங். ஆனா என் வேல்யூ என்ன 10,000. அதுல ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளவு 1% ஈக்குவல் டு 100. ஓகேவா? ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவு ஆர்ஆர் ரேஷியோ 1:2. இப்போ பை ட்ரேட் எடுக்க போறோம், செல் ட்ரேட் எடுக்கணும், ரெண்டுமே ஒண்ணுதான். பை ட்ரேட் எடுத்தாலும் சரி, செல் ட்ரேட் எடுத்தாலும் சரி. நான் என்ன பிளான்ல எடுக்க போறேன் அப்படின்னா கோல்டு. என்ன பிளான்ல எடுக்க போறோம்னா கோல்டு. ஜஸ்ட் நார்மலா ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா பாயிண்ட்ஸ். we need to know the points. கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், நமக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இப்போ கோல்டோட வேல்யூ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் 2000 இருக்கு. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எவ்வளவு இருக்கு 2000 இருக்கு. சோ மேல 2001, மேல போனா 2001, கீழே வந்தா ரைட்டா. ரெண்டு இடத்துலயுமே என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா $1, ரைட்டா. ரெண்டுமே டிஃபரன்ஸ் என்ன இருக்கு $1. $1 ஈக்குவல் டு எத்தனை சென்ட் 100 சென்டா 100 சென்டா. அப்போ இட்ஸ் கால்ட் பீங் தி பாயிண்ட். இட்ஸ் கால்ட் பீங் தி பாயிண்ட்ஸ். இது என்னது பாயிண்ட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இது என்னோட வேல்யூ. இதுக்கு மேல $1 போனா 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ். இதுக்கு மேல போனா 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ். அதே மாதிரி கீழே வந்தாலும் 100 பாயிண்ட். ஏன்னா ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம்னா $1 தான். புரிஞ்சுக்கிட்டா? அப்போ $1 டிஃபரன்ஸ் இருந்தா அங்க 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் இப்படி இருக்கு. ஒரு மார்க்கெட் என்ன இருக்கு, ஒரு செலவு இருக்கு. நான் தேடி இருக்க போற ஏரியா எங்கன்னா இந்த ஏரியா. சோ இதோட வேல்யூ நான் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா சேம் அஸ் 2000 வச்சு. என்ட்ரி பாயிண்ட் எவ்வளவு $2000 நான் என்ட்ரி ஆகிறேன். பை ட்ரேடுக்கு என்ட்ரி ஆகிறேன். அப்போ ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க போறேன் அப்படின்னா நான் பை ட்ரேட் எடுக்க போறேன். என்ன பண்ண போறேன், பை ட்ரேட் எடுக்க போறேன். லாங் பொசிஷன். அப்போ கண்டிப்பா எங்க ஸ்டாப் லாஸ் வைப்பேன், பை ட்ரேட் இருக்குன்னா கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். சோ அப்ப என்ட்ரி இது. சோ எஸ் இங்க வைக்கிறேன். ரைட்டா. இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆக மாட்டேது, கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டாலர்ல ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1995. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல எத்தனை டாலர் டிஃபரன்ஸ் இருக்கு, $5. $5 டிஃபரன்ஸ் இருக்கா. அதே மேல டார்கெட் என்ன வைக்க போறோம் அப்படின்னா 2010. இங்க மேல எத்தனை டாலர் டிஃபரண்ட், $10 டிஃபரண்டா. கீழே $5, மேல $10. அப்போ ரெண்டு மடங்கா. இப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ 1:2. சோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டா என்னோட என்ட்ரி பிரைஸ் $2000, என்னோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ் 1995, என்னோட டார்கெட் பிரைஸ் 2010. நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டா. சோ சப்போஸ் புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னுமே புரியும். சோ $2000. இப்போ 1:2 ரேஷியோல நான் டிசைட் பண்ணேன், என்னோட பிளான் வச்சுட்டேன். ஆனா எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் அப்படின்னா எவ்வளவு லாஸ் ஆகும், $100 தான் லாஸ் ஆகும். என்ன ஆகணும், $100 லாஸ் ஆகும். இப்போ இங்க $5 இங்க $10 சொன்னோம். எத்தனை பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு, $1 100 பாயிண்ட் சொன்னா அப்ப $5 500 பாயிண்ட், $10 1000 பாயிண்ட். இப்போ எனக்கு 500 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். 500 பாயிண்ட் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சா என்னோட லாஸ் அமௌண்ட் எவ்வளவா இருக்கணும், எவ்வளவா இருக்கும், $3000 இருக்கணும். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நான் டார்கெட் வச்சு நீங்க எடுக்கேன், நான் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க. ரிஸ்க் அமௌண்ட் டிவைடட் பை ரிஸ்க் அமௌண்ட் 100 டிவைடட் பை 500. we got in the lot size of 0.20. 0.20. இப்போ நான் என்னோட லாட் சைஸ் 0.20. அதாவது என்கிட்ட $10,000 இருந்தாலுமே நான் எடுக்கக்கூடிய லாட் என்னவா இருக்கு, மினியா இருக்கு. உங்ககிட்ட 10,000 நிறைய பேர் சொல்லுவாங்க, $10,000 இருந்தா நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கலாமாங்க. தட்ஸ் ராங். இந்த $10,000 இருந்தாலுமே நான் என்ன லாட் சைஸ் தான் எடுக்கிறேன், மினி தான் எடுக்கிறேன். ஏன் அப்படின்றீங்களா, ரிஸ்க் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. ரிஸ்க் என்ன பண்ண, கால்குலேட் பண்ண. அப்போ இந்த ரிஸ்க பேஸா வச்சா என்னோட லாட் சைஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், தீர்மானம்
ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 500 பாயிண்ட் வச்சனால எனக்கு லாட்சி சீட் வருது. அதே நான் 100 பாயிண்ட் தான் ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னா 100 பாயிண்ட் ரிஸ்க் 200 பாயிண்ட் டார்கெட் அப்படின்னா இங்க உள்ளாக்கும். ரைட்டா? ஏன்னா எனக்கு 100 பாயிண்ட் மூவ் ஆனா இங்க வந்து லாஸ் ஆகுமா? ஏன்னா நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 500 பாயிண்ட் நான் ஒரு பாயிண்ட்டுக்கு கொடுக்குற வேல்யூ. 500 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் நான் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், நான் ஒரு பாயிண்ட் எவ்வளவுக்கு பிட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க வந்து வேல்யூ. அப்போ நான் ஒரு பாயிண்ட் 0.20 பைசாவுக்கு பிட் பண்ணா 500 பாயிண்ட் கீழே வந்து 100 ரூபாய் என்ன ஆகும்? லாஸ் ஆகும். ரைட்டா? அதே விட்டுட்டு நான் 1 லாக் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகும்? 100 ரூபாய் லாஸ் ஆக வேண்டிய இடத்துல எவ்வளவு லாஸ் ஆகும்? 500 ரூபாய் லாஸ் ஆகும். சோ அப்போ ரிஸ்க்ங்கிறது இப்படிதான் யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ நான் ரிஸ்க இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணானா நம்மளால என்ன பண்ண முடியும்? கரெக்டா சர்வே பண்ண முடியும். சோ இந்த கான்செப்ட் இன்னும் டீப்பா வேணும், இதை லைவ்ல எனக்கு அப்ளை பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ கீழே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லைவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக இதே கால்குலேஷனோட லைவ்ல அப்ளை பண்ணி ரியல் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஒன் டைம் பார்த்தா புரியாது. நான் சொன்ன விஷயத்த again ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஒன்னுக்கு ஒரு 3 டைம்ஸ் இந்த வீடியோ ரிப்பீட்டா பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த இடத்துல உங்க லைஃப்ல நீங்க கத்துக்காத விஷயத்த நீங்க இங்க கத்துப்பீங்க. நம்மள இனிமே